மை சேனல். ஸோ இந்த சேனல் நீங்கள் புதுசுனா அந்த சேனல் நேம் நித்யா ஃபார் எவர். நான் தான் நித்யா பேசிட்டுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போது பார்த்தீங்கன்னா காஞ்சி பிளாசா பார்ட் 2. பிரைடலுக்கு தேவைப்படுற நெக்லஸ், பிரைடல் செட்ஸ், சோக்கர், அதுக்கப்புறம் ஹேர் அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இது பிரைடல் கலெக்ஷனாகவே இருக்க போகுது. ஸோ பிரைடல் கலெக்ஷனில் 3 செக்மெண்ட்ஸாக வரப்போகுது. ஹை ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், லோ ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஃபுல்லாகவே இமிட்டேஷன் அண்ட் ஃபேன்சிஸ் ஃபுல் A to Z இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி பிளாசா. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து கொரோனா டைம்ன்றனால டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறதில்ல. வித்தின் 10 to 15 டேஸில் ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அது. ஸோ என்ன ஆர்டர்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு www.kanchiplaza.in போனீங்கன்னா நீங்கள் எது வேணும்னாலுமே அங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வித்தின் 10 to 15 டேஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இந்த பர்டிகுலர் காஞ்சி பிளாசாக்கு எப்படி போகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாண்டி பஜாரில் இருக்க மெக்டொனால்ட்ஸ் போங்க. அந்த மெக்டொனால்ட்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பேஸ்மெண்ட்டில் இருக்குங்க இந்த காஞ்சி பிளாசா. ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஃபுல்லாகவே இமிட்டேஷன் அண்ட் ஃபேன்சிஸ் ஃபுல் A to Z இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி பிளாசா. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து கொரோனா டைம்ன்றனால டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறதில்ல. வித்தின் 10 to 15 டேஸில் ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அது. ஸோ என்ன ஆர்டர்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு www.kanchiplaza.in போனீங்கன்னா நீங்கள் எது வேணும்னாலுமே அங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வித்தின் 10 to 15 டேஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இன்னும் கம்மி ரேஞ்சு சோக்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 475 வரும். ஆமாம், மல்டி கலர் ஸ்டோன் இது. இது வந்து எப்படின்னா இயரிங்ஸ் வரும், நெத்தி சுட்டி வரும். அது ஃபுல்லாகவே இதுலேயே டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்குது. ஸ்டோன் கலர்ஸ் மாறும் உங்களுக்கு. இப்போ சோக்கருக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நெக்லஸ் செட்டுங்க. என்னோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 345 ருபீஸ். இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட மல்டி கலர், ரூபி, எமரல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஐ மீன் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரம் செட்டில் உங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக 190 ருபீஸ்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டிக் ஃபினிஷ் அப்படின்றதுனால உங்கள் கலர் ஃபேட் ஆகவே ஆகாது. அதுவும் இல்லாமல் நடுவில் குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கனால பார்க்க ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதை விட இது கொஞ்சம் கிராண்டான குவாலிட்டின்றதுனால இது 315 ருபீஸ் வருது. ஸோ அதாவது ஆரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ரிச்சாக மேட் லுக் மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். அதில் இருக்கிற வெரைட்டிஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரமும் உங்களுக்கு நெக்லஸ் ஆரமும் ஃபுல் செட்டு 525 தான் வரும். 525லேருந்து ஸ்டார்டிங்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியானது. ஆமாம், வித் இது ஒரு இயரிங்ஸ் பேக் சைடு இருக்கும். 801 வரும் உங்களுக்கு. மேட் ஃபினிஷிங் ஃபுல்லாக. இது ஃபுல் மேட் டெம்பிள் செட்டு. இது பேக் சைடு உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும். இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800லேருந்து உங்களுக்கு 1000 ருபீஸ் 1200 ரேஞ்சு தான் ஃபுல்லாக. பெரிய ஜோக்கரு ஒரு பெரிய ஆரம் பார்த்தீங்கன்னா வெறும் 1468 தான். இது 2 பெரிய ஜிமிக்கி கமல் வரும். இது மேட் ஃபினிஷிங் ஃபுல்லாகவே. மேக்ஸிமம் நம்பர் குவான்டிட்டி சேல் ஆகிற ஐட்டம் இது. இப்போ ஃபேன்சி ஐட்டத்தில் இது ஜஸ்ட்டு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கான 45 ருபீஸ். நீங்கள் ரீட்டைல் ஷாப் எங்கே போனாலுமே இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 70 to 80 ருபீஸ். ஸோ நாங்கள் இங்கே 45 ருபீஸ் சேல் பண்ணுறோம். நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா 180 to 200 போய்ட்டுருக்கு. ஆனால் நம்மள்ட்ட வெறும் 105 ரூபா. எதுக்கு 105? அப்போ வந்து நாங்கள் 30 பீஸ் எடுக்கணுமா, அப்போ தான் 105 கிடைக்குமா ஹோல்சேல் ரேட்டுன்றனாலனா அதுவும் இல்லை. ஈச் பீஸ் எடுத்தால் கூட 105 தான். இந்த பிரைடல் வீடியோவில் அடுத்தபடியாக பிரைடல் ஹேர் அக்சசரிஸ் தான் பார்க்க போகிறீங்க.
ஸோ அதில் இங்கே 1000 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 105 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் தான் இருக்குது. ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே இருக்குது, கொண்டை வைக்கிறது, அதில் பீட்ஸ் வச்ச மாதிரி. ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக ராயலாக வேணும், எனக்கு வந்து பெரிய நெக்லஸ் செட், பின்னாடி வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா LCD ஸ்டோன் வச்ச இந்த நெக்லஸ் செட் நீங்கள் எடுத்துக்கலாம். 420 ருபீஸ் மட்டும்தான். இது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப அழகான ப்ரிட்டியான ஒரு ஹேர் ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். அதை விட கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். காஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் 400 அந்த ரேஞ்சில் தான். ரெட் கலர் ஃப்ளவர், அது கூட சேர்ந்து அந்த கோல்டன் கலர் பெட்டல்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி இருக்கனால ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவரில் இருக்கனால சின்னதாக திரும்ப எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஹேர் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி ரியல் ஃப்ளவர் உங்களோட ஹேர் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. மெயின் கலர்ஸ் மட்டும் இல்லாமல் சில பர்டிகுலர் கலர் மட்டும் தேடி வரவங்களையும் நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு எல்லா கலருமே கிடைக்கும். ஹேர் ஆக்சசரிஸ் முடிச்சுட்டு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்சில் இருக்க ப்ரைடல் செட்ஸ். இது பார்த்திங்கன்னா ரியல் மேட்டர் வித் ரூபி ஸ்டோன்ஸு. இது வந்து மல்டி ஸ்டோனு, இது ரூபி ஸ்டோனு. இது பார்த்திங்கன்னா நார்மல் மேட் இல்லாமல் ரியல் மேட். ஸோ இந்த கலர்லேயே உங்களுக்கு தெரியும். இது நார்மல் மேட்டுனா உங்களுக்கு வந்து இந்த பியூர் கோல்டு கலரில் வராது, கொஞ்சம் ஆன்டிக் கலரில் டல் அடித்த ஃபினிஷ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பியூர் ரியல் மேட்டு மல்டி ஸ்டோன், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்துட்டு ப்ரைடல் செட் வாங்கி ஃபுல்லாக அலங்காரம் பண்ணுறதோட இந்த மாதிரி 2 போட்டாலே வந்துட்டு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஆரம் மட்டும் 10,000 to 12,000 வரும். இது உங்களுக்கு 6,000 to 7,000 வரும். இதுவும் ஃபுல் லக்ஷ்மிஸ் வரும் வித் மயில், சைடு ஃபுல்லாக மயில் வரும், நடுவில் லக்ஷ்மி ஜும்கியோடு வரும். இது அதில் வந்து சோக்கர் டைப்லேயே வந்துட்டு நெக்லஸ்ஸு, கழுத்தை ஒட்டின மாதிரியே இப் செயின் மாதிரி இருக்கும். பட் ஆனால் கழுத்தை ஒட்டின மாதிரி இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கோல்டு மேட் ஃபினிஷ் முடிச்சுட்டு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குறது சில்வர் செட். சில்வர், இது ஃபுல்லாகவே சில்வர் தான் உங்களுக்கு வித் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே வரும். இதில் என்ன பெனிஃபிட் நம்ம சில்வர் வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 22,000 அந்த ரேஞ்ச் வரும். இந்த 22,000க்கு நாங்கள் வாங்குகிறோம். என்ன பெனிஃபிட் எங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை உங்களுக்கு 6 மாதத்துலேயே கூட மாற்றணும் அப்படின்னா 1/3 இந்த 22,000க்கு நீங்கள் 1/3 அப்படியே வந்து கேஷ்பேக் பண்ணிக்கலாம். இது 5 இயர்ஸ் ஆனாலும் சரி, 7 இயர்ஸ் ஆனாலும் சரி. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ராயலான எமரால்ட் சில்வர் செட். இது எந்த அளவுக்கு ராயல்னால் நேரில் பார்த்தா தான் தெரியும். அந்தளவுக்கு ஒரிஜினல் எமரால்ட் வச்சு ஒரிஜினல் சில்வர் வச்சு கூட வந்து ரொம்ப கிளாஸியாகவும் ரொம்ப ராயலாகவும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,000 ருபீஸ். இந்த சோக்கர் செட் பார்த்திங்கன்னா இதுவும் சில்வர் செட் தான். உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 3 செட்ஸ், அதாவது இயரிங்ஸ் அண்ட் நெக்லஸ் ரெண்டும் சேர்த்து வருது. கீழே இருக்க அந்த பியூட்டிஃபுல்லான அந்த நெக்லஸ் செட் பார்த்திங்கன்னா 9,000 ருபீஸ் வரும். இது உங்களுக்கு 5 பீஸுங்க, அதாவது நெக்லஸ், இயரிங், ஃபிங்கர் ரிங், அதுக்கப்புறமா பிரேஸ்லெட், இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு 9,000 வருது. ரொம்பவே ராயலாகவும் அதே சமயம் ரொம்ப ரீசன்ட் கலெக்ஷனாகவும் இருக்குது. அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா AD ஸ்டோன் செட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் பீசஸ் தாங்க, அதாவது 100ல் 1 பார்ட் தான் பார்க்குறீங்க. மீதி இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் 100 பீசஸ் கிட்டே வச்சுருக்காங்க, அதாவது சாம்பிளுக்கே. ஸோ நீங்கள் அப்போ டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ரியல் AD ஸ்டோன்ஸ், நார்மல் ஏடியும் இருக்குது, மீடியம் செக்மெண்ட் சொல்லியிருக்கேன். இது ரியல் AD ஸ்டோன்ஸு. இது பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் வரும், 2 லேயர் சேர்ந்து வரும். இது பார்த்தீங்கன்னா 12,000 வரும், 2 லேயர் சேர்ந்து வித் இயரிங்ஸோடு வரும். இது நெக்லஸ், இது AD தான். இது எதுவுமே சில்வர் மிக்ஸ்டு கிடையாது, பட் ரியல் AD எக்ஸ்க்ளூசிவான ஐட்டம் இது எல்லாமே. இதுக்கு முன்னாடி நம்ம சில்வரில் இதை பார்த்துருப்போம். இது அதிலே வந்து AD ஐட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா வித் பிரேஸ்லெட் எல்லாத்தையோடையுமே உங்களுக்கு ஒரு 5,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். பால்கி ஸ்டோன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். ரியல் பால்கி ஸ்டோன்ஸ், இது எல்லாமே பால்கி ஸ்டோன்ஸ். 6,000, இது 10,000. இது வந்து 1 கிராம் கோல்ட் செட்ஸுங்க, அதாவது ஒரிஜினல் 1 கிராம் மிக்ஸ் பண்ண செட்.
1 கிராம் இப்போதைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட் தான் என்னுடைய நெக்லஸ் செட்னுடைய ரேட்டும் கூட. சில்வரில் எப்படி வந்து 1/3 அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதுக்கும் 1/3 அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறாங்க. கரண்ட் இப்போ 3600 ருபீஸ்னால் அது 1 கிராமுக்கான ப்ரைஸு. 2 கிராமுக்குனா அது அப்படியே டபுள், உங்களுக்கு அப்படியே 6600ன்னு வரும். அது நீங்கள் வாங்கிட்டு எனக்கு வித்தின் 1 மந்தில் பிடிக்கல, எனக்கு 1 இயரில் பிடிக்கல, 10 இயர்ஸில் பிடிக்கல, எப்போ இதை நீங்கள் வாங்கிட்டு போனாலும் இதுக்கான உங்களுக்கு 1/3 கேஷை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்து பேங்க்கில் போட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் சொன்னீங்க. அந்த மாதிரி தான் இது. 1 கிராம்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 4000 3600 அந்த ரேஞ்ச் வரும். 2 கிராம்னா உங்களுக்கு 6600 7000 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அலைக்கு அப்படியே வந்து டிக்டோ கோல்டு மாதிரியே இருக்கும். இது எல்லாமே எதுனாலனா இதில் ஃபுல்லாகவே கோல்டு மிக்ஸ்டு இருக்குது எல்லா ஐட்டத்துலேயுமே. ஆமாம், பியூர் கோல்டு மிக்ஸ். இப்போ எப்படி இது சொன்னமோ பியூர் கோல்டு 1 கிராம் 2 கிராம் மிக்ஸ், அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. வித் ரூபி ஸ்டோன்ஸோடு வரும் எக்ஸ்ட்ரா. இதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் மட்டும் கோல்டு கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நார்மல் ஏடி ஸ்டோன்ஸ் தான், பட் உள்ள இனிஷியேட்டடாக கோல்டு இருக்குது. அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக ரொம்ப கிராண்டாக இருக்க ஹியரிங் செட்ஸுங்க. என்னோடய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 3000 4000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் ரொம்ப கிராண்டாக ரொம்ப பெரிய ஹியரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1500 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது தவிர்த்து அடுத்தபடியாக நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மாடல். இது ஜாக்வார் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரிச்சாக உங்களுக்கு உத்து பார்த்தீங்கன்னா கூட கேப்பே தெரியாத அளவுக்கு இருக்கிற இந்த பிரேஸ்லெட்டோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ். ரூபி ஸ்டோன்ஸ் இது 2500 வரும். ஃபுல் ரூபி வித் ஒயிட் ஸ்டோன்ஸு. பெரிய கடை இது ஆக்சுவலாக. இது உங்களுக்கு 1000 அந்த ரேஞ்ச் தான் வரும். நம்ம வந்து ஹை ரேஞ்சில் இருக்க பிரைடல் செட்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்தபடியாக இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சில் இருக்க சோக்கர் செட்ஸுங்க. டபுள் லேயர் க்ரீன் எமரால்ட் ஸ்டோன்ஸு. இது டபுள் லேயர் வரும். இது ஃபுல் செட்டு வித் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 தான் வரும். ஸோ வெளியெல்லாம் 15000 14000 போய்ட்டுருக்க ரேஞ்ச். இது எல்லாமே உங்களுக்கு வந்து 9000 வித் இயரிங்ஸ் வந்துடும். இது எல்லாமே மொத்தம் 4 லேயர்ஸ் வரும். இது செட்டாக வரும், மேட்சிங்காக ஒன்றா செட்டாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18000 செட்டு டோட்டல் செட்டு வரும். 18-19,000 அந்த அப்ராக்சிமேட்டாக அந்த செட்டு வித் இயரிங்ஸ் வந்துடும். ரொட்டேட் ஆகும். இது எல்லாமே இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொட்டேட் ஆகும் வித் ஒயிட் ஸ்டோன்ஸ். இது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 8000 போயிட்டுருக்கு. பட் நம்ம ஷாப்பில் இது 5000 எக்ஸ்க்ளூசிவாக. இது 5000 தான் இது உங்களுக்கு வித் இயரிங்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேயர் சிங்கிள் செட். 5 to 6 லேயர்ஸ் இருக்குது. ரொம்ப ப்ரிட்டியாகவே இருக்குது. ஸோ ஃபுல் செட்டே பார்த்தீங்கன்னா 10,000 அந்த ரேஞ்சில் தான் வருது. நீங்கள் வந்து பிரைடல் செட் 20,000 30,000 கொடுத்து வாங்குறது பதிலாக இது மட்டுமே போட்டிங்கன்னா போதும், அந்தளவுக்கு ரிச்சாக இருக்கும். அதெல்லாம் விட எனக்கு அதை விட ராயலாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செட் இருக்குங்க. ஸோ இதனுடைய செட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,000 ருபீஸ் வரும். சோக்கர், நெக்லஸ், அதுக்கப்புறம் கீழே இருக்க ஆரம் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து எமரால்டு வந்து வச்சுருக்காங்க. 1500 1800 1200 அந்த ரேஞ்சஸ் தான். ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே எங்களுக்கு 1 hour டைம் கொடுத்தா எப்படி நீங்கள் டிசைன் கேட்டாலும் இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிறத எதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் நீங்கள் கூகுளில் பார்த்துட்டு வந்து கேட்குறதோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி புது புது மாடல்ஸ் பார்த்துட்டு வந்து கேட்டாலும் வித்தின் 1 hour செஞ்சு கொடுத்துருவோம், எக்ஸப்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே. இவ்வளோ நாள் நம்ம வந்து ஹை ரேஞ்சில் இருக்க நெக்லஸ் செட்ஸ், ப்ரைடல் செட்ஸ் தான் பார்த்துருந்தோம். இப்போது அடுத்தபடியாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மீடியம் ரேஞ்சில் இருக்க நெக்லஸ் செட்ஸ் அண்ட் ப்ரைடல் செட்ஸ். ஃபுல்லாகவே ப்ரைடல் செட்டு உங்களுக்கு செட்டாக வரும். இது 25,000 அந்த ரேஞ்ச் வரும். இது ஃபுல்லாகவே ரியல். ஆமாம், ஃபுல் செட்டு ரியல் மேட்டு. ஆமாம், இது எல்லாமே செட்டு சேர்த்து 25,000 அந்த ரேஞ்ச் வரும். ப்ரைடல் செட் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் எல்லா கடையிலையும் மேக்ஸ் டு மேக்ஸிமம் ஒரு 30 செட்ஸ் to 40 செட்ஸ் பார்க்கலாம். எல்லா கடையிலையும் ஒரு சின்ன கடை எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 10-15 செட்டு காட்டுவாங்க. பட் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அட் த டைமில் 150 செட் பார்க்கலாம் நீங்கள். செல்லிங்க்கு வந்து தனி. ஏன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு ரெண்டல் வந்துட்டு போயிடவே கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் டிவைட் பண்ணியே வச்சுட்டோம். செல்லிங் புதுசாக வாங்குறவங்களுக்கு தனி கம்பார்ட்மெண்ட்டு, உங்களுக்கு ரெண்டல் வாங்குறவங்களுக்கு அது தனி கம்பார்ட்மெண்ட்டு.
இது எல்லாமே ஷாப்புக்கும் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறது. இங்கே ரீட்டைல் கஸ்டமர் இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஷாப்புக்கு நிறையா ஷாப்பில் வந்துட்டு டோட்டலாக அப்படியே ஒரு 30 செட்டு 40 செட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிற டைப்பும் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சில் இருக்க நெக்லஸ் செட்ஸுங்க. உங்களுக்கு 3000 2000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ப்ரிட்டியான நெக்லஸ் செட்ஸ்லாம் இந்த லோ ரேஞ்சிலே கிடச்சிருது. இது எல்லாமே ரெண்டலுக்கானது மட்டும்தான். இதை வந்து இப்போ சேலுக்கு கேட்டால் கூட நாங்கள் சேல் பண்ண மாட்டோம். ஒன்லி ஃப்ரெஷ் பீஸ் தான் சேல் பண்ணுவோம். சொன்ன மாதிரி இதெல்லாம் ரெண்டலுக்கான பிரைடல் செட்ஸுங்க. அதுலேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது தவிர்த்து இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சில் இருக்க சோக்கர் செட்ஸ், அதுக்கப்புறம் வந்து லோ ரேஞ்சில் இருக்க நெக்லஸ் செட்ஸ் அதெல்லாம் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப லோ ரேஞ்சில் இருக்கிறதுனாலும் காஸ்ட் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா 1500 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அது தவிர்த்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோ ரேஞ்சில் ரொம்ப ஹை குவாலிட்டி ரொம்ப ரிச்சாக இருக்கிற சோக்கர் செட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இயரிங்ஸ்லாம் உங்களுக்கு 400 350 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. கவரிங் இயரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 350லேருந்தே கவரிங் இயரிங்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஏடி மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு ஒரு 1500 வரையும் இருக்குது. இது லோயர் செக்மெண்ட்டுன்றனால உங்களுக்கு 1500 2000 தான் இருக்கும். ஹையர் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நான் முன்னாடி காட்டினது தான். இது உங்களுக்கு 1500 1800 2000 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மேட் வித் ரோப் மாடலு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏற்ற மாதிரி இயரிங்ஸும் வந்துடும். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு 3000 அந்த ரேஞ்ச் தான் வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சில் இருக்க பிரைடல் செட்ஸுங்க. அதாவது ஃபுல் செட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 3100 rupees மட்டும்தான். இதெல்லாம் தான் ஒரு சில பார்லர்ஸில் வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்க 2000 2500 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபுல் செட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா வெறும் 3100 rupees மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா குவாயல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு சில பேர் வந்து அது கொரியன் வேர்டு அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் என்ன வேர்டு அப்படின்னு சொல்லி தெரியலை. ஸோ குவாயல்னா இதனுடைய பேர் வந்து ஃப்ரூட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட் பார்த்தீங்கன்னா கேடன். கேடன்னா என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, start a bubble from Nithya. Stay tuned. Bye.